கிரேட்டம் ஹேண்ட்ஷேக் வணக்கம். ஆர்சிபியோட குரூசியல் பிளேயர்ஸ் யாரு? அதாவது டிகே அவருடைய ப்ரெடிக்ஷன் படி ஆப்ஷன்ல வாங்கின முக்கியமான பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணுங்கிற சுச்சுவேஷன்ல இருக்காங்க. அந்த பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணாதான் ஆர்சிபி நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். அதாவது இந்த பிளே ஆஃப் ஃபைனல் அப்படிங்கிற மைல் ஸ்டோனை அச்சீவ் பண்ண முடியும். அந்த மாதிரியான பிளேயர்ஸ் யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ தினேஷ் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் அந்த டேட்டா அனலிஸ்ட் எல்லாம் வச்சு பிளேயர்ஸ் எல்லாம் நல்லா சூஸ் பண்ணி இந்த பொசிஷன்ல இந்த பிளேயர் இவ்வளோ வருஷம் சூப்பராக ஆடி இருக்காரு, இவ்வளோ ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. ஸோ இந்த பொசிஷன் அவருக்கு பக்காவா இருந்திருக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸை இவர் செமையா ஆடுவாரு, ஃபாஸ்ட் பவுலர்ஸை இவர் செமையா ஆடுவாரு. இவருடைய வீக்னஸ் இதுதான். ஸோ அதனால நம்ம தப்பிச்சிடலாம். ஸோ இதை வந்துட்டு அவர் திருத்திக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து சூஸ் பண்ணியிருக்காருங்க. ஸோ இந்த டீம் கூட அவர் வந்துட்டு பிளேயரா இருந்த காலம் போக இப்போ மேனேஜ்மெண்ட் கூட பணியாற்ற வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ அந்த ஜாப்பையும் பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா ஆப்ஷன்ல எபிசோட் பை எபிசோட ஆர்சிபி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டிகேவோட முடிவு ஒவ்வொன்றும் ஸ்மார்ட்டான ஒரு முடிவாக இருந்துச்சு. ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக சொல்ல போகணும் அப்படின்னா லியாம் லிவிங்ஸ்டனோட ஒரு பை சொல்லலாம், அண்ட் ஃபில் சால்ட்டோடைய ஒரு பையை சொல்லலாம். ஸோ ஃபில் சால்ட்டை கோக்கி போட்டு தூக்குனாங்க, லியாம் லிவிங்ஸ்டன் தூக்குனாங்க, அண்ட் மேக்ஸ்வெல் வந்துட்டு விட்டாங்க. ஸோ அட் த சேம் டைம் பில் ஜாக்ஸையும் விட்டு அவங்க ரெண்டு பேரையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஜேக்கப் பெத்தல் எடுத்தாங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலரை பொறுத்த வரைக்கும் ஹேஸ்லுட்டுக்கு போனாங்க. ஸோ இது எல்லாமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைன்னு சொல்லி ஆகணும். ஸோ அதில் இந்த பிளேயர் வந்துட்டு ரொம்ப க்ரூசியலான ஒரு பிளேயர் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, அதில் இந்த ஒரு பிளேயர் ரொம்ப க்ரூசியலாக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அது லியாம் லிவிங்ஸ்டன் தான். ஸோ பர்ஃபெக்டாக அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபியோட அந்த ஒரு ஸ்டாட்டிக்ஸ் ஒரு 10 வருஷமா எடுத்து பார்த்தீங்கன்னா டாப் 3 ஃபயர் ஆனால் மட்டும்தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. இதை மாற்றி அமைச்சவர் யாருன்னா தினேஷ் கார்த்திக் தான். ஏன்னா மிடில் ஆர்டரில் ரொம்ப க்ரூசியலான பிளேயராக இருந்தார், நிறைய டைம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. மேட்சை ஒரு 3 வருஷமா கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போனதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சு. அவருடைய பொசிஷனுக்காக அவர் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஆளை அவரை விட ஒரு ஹார்டு ஹிட்டரை கொண்டு வந்திருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த பொசிஷன் கிளிக் ஆகலைன்னா ஆர்சிபி கவுந்துருங்க, டோட்டலாகவே கொலாப்ஸ் ஆயிடும். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி மறுபடியும் டாப் 3 ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ஸோ ஃபில் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் மேலே இருக்காரு, விராட் கோலி இருக்காரு, ரஜத் பட்டிதர் வந்துருவாரு, அது போக ஏதாவது ஒரு பிளேயரை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் லியாம் லிவிங்ஸ்டன் அந்த நம்பர் 4 பொசிஷன் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா டாப் 3 வந்துட்டு அவங்களுடைய வேலையை பார்த்துருவாங்க. இந்த 4 தான் கடைசி வரைக்கும் மேட்ச் எடுத்துட்டு போகணும். நிறைய மேட்ச்ல இனிஷியல் விக்கெட் விழுந்தாலும் நம்பர் 4 தான் ஆடணும். ஆர்சிபிக்கு காலங்காலமா ஏபிடி வில்லியர்ஸ் இருக்கும்போதும் சரி, கெயில் கோலி ஆடும்போதும் சரி, அதுக்கப்புறம் ஃபேஃப் டு பிளஸி, விராட் கோலி, பட்டிதர் ஆடும்போதும் சரி, இந்த மாதிரி எந்த ஜென்ரேஷன் எடுத்து பார்த்தாலும் டாப் 3 தான் ஃபயரா இருக்கும். ஸோ அதுக்கு மேலே எல்லாமே கொலாப்ஸ் ஆவாங்க. தினேஷ் கார்த்திக் தான் அதை மாத்தினாரு. அந்த ஒரு ரோலை வந்துட்டு கண்டிப்பா லியாம் லிவிங்ஸ்டன் எடுத்து ஆடி ஆகணும். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போறாரோ இல்லையோ, ஏன்னா இவங்க கிட்ட பேட்டிங் டெப்த் இருக்கு. ஒரு ஜேக்கப் பெத்தல் இல்லைன்னா டிம் டேவிட் எடுப்பாங்க, அது போக குர்னால் பாண்டியா இருக்காங்க, இன்னும் சில பிளேயர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவர்னால முடிஞ்ச குயிக் இன்னிங்ஸ் வந்துட்டு பர்ஃபெக்டா ஆடி கொடுக்கணும், இல்லைன்னா சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஆடணும். லைக் சீக்கிரமா விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா மேட்சை ஒரு 20 பால் பிடிச்சி 30 ரன் அடிச்சால் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போகணும். ஸோ அப்படி இல்லை, ஸோ ஆல்ரெடி புஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த மொமெண்டம் லூஸ் பண்ணாம ஒரு கண்டிப்பா ஒரு குயிக் 550 அடிக்கணும், ஒரு 22 பாலுக்கு ஒரு 50. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் அப்படிங்கிறது தான் அவர்கிட்ட தேவைப்படுது. லியாம் லிவிங்ஸ்டன் கிளிக் ஆகிட்டாரு அப்படின்னா ஆர்சிபி கண்டிப்பா மேலே வந்துடும். ஸோ அவரு கிளிக் ஆகல அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு பல ரிப்ளேஸ்மெண்ட்னு சொல்லிக்க யாரும் இல்லை. ஏன்னா ஜேக்கப் பத்தாலும் நீங்க போட்டாலும் சவுரை பொறுத்த வரைக்கும் கேரி பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு ஆள் தான், ஒரு யங்ஸ்டர் தான். அந்த டோர்னமெண்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கும். அதனால லியாம் லிவிங்ஸ்டன் மேல மிகப்பெரிய ப்ரெஷர் இருக்கு. ஸோ இதை தாண்டி பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஹேஸ்லுட்டோட பொறுப்புங்க. ஏன்னா இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்தியன் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார் ரொம்ப க்ரூசியலான பவுலராக இருப்பாரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஓவர்ஸ் ஆகட்டும், டேட் ஓவர்ஸ் ஆகட்டும், எல்லா பக்கமே போடுறக்கான சான்ஸ் இருக்கு. பர்ஃபெக்டாக பண்ணுவார். மேபி 1 or 2 மேட்சஸ் அடி வாங்கினாலும் அவருக்கு அதை ரெக்கவர் பண்ணி வர தெரியும். ஏன்னா பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அதனால அவருக்கு வந்துட்டு நம்ம சப்போர்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அவருக்கு ஈக்குவலாக போட மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பாக வேணுங்க. ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலராக தான் இருக்கணும், யோசிக்கவே வேணாம். எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஹேஸ்லுட் தான். அவரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இன்ஜுரின்னு சொல்றாங்க. மேபி 1 or 2 மந்த்ல ரெடி ஆயிடுவாரு அப்படின்னு நம்பலாம். அவர் இல்லைன்னா அந்த இடத்த வந்துட்டு ஃபில் பண்ண போறது யாரு அப்படின்னா நுவான் துஷாரா. இந்த 2 பேர்ல யாராவது கை கொடுத்தாங்கன்னு, இதுல யாராவது ஒருத்தர் சொதப்பினா கூட கண்டிப்பா பவுலிங் யூனிட் கொலாப்ஸ் ஆகும். முழு ப்ரெஷரும் எப்படி போன தடவை வந்துட்டு சிராஜ் மேல இருந்ததோ, ஸோ அதே மாதிரி ரீஸ்டாப்லி யார் எடுத்து ஒர்க் ஆகலையோ அதே மாதிரி முழு ப்ரெஷரும் இந்த தடவை யார் மேல விழுகும் அப்படின்னா புவனேஸ்வர் குமார் மேல விழுகும். ஸோ கண்டிப்பா அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஹேஸ்லுட் அப்படி இல்லைன்னா நுவான் துஷாரா போட்டுதான் ஆகணும். ஏன்னா லுங்கி எங்கடி ரீசென்ட் டைம்ல ஃபார்ம் இல்லை. ஸோ இவங்க 2 பேரை நம்பி தான் பவுலிங் யூனிட் இருக்கு. ஸோ ஓவராலா இவங்க தான் டீமை காப்பாற்ற போறாங்க அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். நிறைய பேர் சொல்லலாம் ப்ரோ ஃபில் சால்ட் பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இல்லைனா கூட பரவாயில்லைங்க, மேலே வந்துட்டு நீங்க தாராளமா படிக்கல போட்டுட்டு விக்கெட் கீப்பிங் வேற யாராவது கூட பண்ண விடலாம். ஸோ அது கூட எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பா ஃபில் சால்ட் மேலாம் ப்ரெஷர் இருக்கு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஓப்பனர் தான். ஸோ சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா அவரால் முடிஞ்ச ஒரு குயிக் 30 அந்த மாதிரி கூட அடிச்சுட்டு போயிட்டா கூட எதுவும் தெரியாது. தொடர்ந்து 3 மேட்ச் டக் அவுட் ஆனாலே எதுவும் தெரியாது. ஆனால் மிடில் ஆர்டர்ல இருக்கக்கூடிய லியாம் லிவிங்ஸ்டனும் அட் த சேம் டைம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்ப
முக்கியம். இவங்க கை கொடுத்தா மட்டுமே ஆர்சிபி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லலாம். அண்ட் யாருடைய பர்ஃபார்மன்ஸ்க்காக வெயிட்டிங் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.